ஹலோ கைஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு நம்ம கடலைப்பருப்புக்கு ஒரு 3லேருந்து 4 குட்டி குட்டி சின்ன அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கணும். ஸோ பாகையும் நம்ம சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கெட்டி பாகத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவலி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பாகு நல்லா இறுகிக்கும். ஸோ வெளியில் உள்ளதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளே பூர்ணம் வச்சுட்டு நம்ம இட்லி பானையில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். நாளைக்கு